ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கண்ணை கட்டி வச்சுட்டு 2 விதமான சாப்பாட்டு ஒரே சாப்பாட்டு ஆனால் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் ஃபீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேஷ் பொட்டேட்டோ லவ். ஸோ KRR கேனி ரோஜஸ் ரோஸ்டர்லேயே வந்து ரொம்ப காலமாக அந்த மேஷ் பொட்டேட்டோ இருக்குது, கேவ்ஸ்லேயுமே இருக்குது. ஸோ என் கண்ணை கட்டி வச்சுட்டு எனக்கு ஃபிட் பண்ணால் என்னால் வந்து டெஃபினட்டாக வந்து பிக்கப் பண்ண முடியும். இப்போ வந்து அது ரெண்டுமே வந்து பொட்டேட்டோ தான், ஆனால் ஃப்ளேவர் வேறையாக இருக்கிறனால. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து டேஸ்ட் சென்சிட்டிவ் ஆஃப் டேஸ்ட்லேருந்து வருது. பட் இதெல்லாம் டீப் இன்சைட் எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட பிலீஃப். என்ன பிலீஃப்னால், நான் இது சாப்பிட்ருக்கேனே, எனக்கு தெரியும், நான் ரொம்ப காலமாக அதை சாப்பிட்றது என் ஃபேவரட் ஃபுட், இது கன்ஃபார்ம் வந்து KRRோட மேஷ் பொட்டேட்டோ தான் அப்படின்னு நம்ம வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பிக்கை. அதே தான் மேனிஃபெஸ்டேஷனுக்கும். நீங்கள் ரொம்ப காலமாக வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னை யாரும் லவ் பண்ணவே மாட்டாங்க, என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அவர் என்னோட வேற ஆள் கூட தான் ரொம்ப லிவிங்காக இருக்காங்க, என்ன பிடிக்காது, நான் குண்டாக இருக்கேன், அசிங்கமாக இருக்கேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆழ்தான்தனமாக நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, ஆள் மனசில் ஆழமாக நம்பிட்டீங்கன்னா அதே தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். நோ மேட்டர் வந்து யூ வில்லிங் டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். நோ மேட்டர் நீங்கள் எந்த கோச்சுக்கிட்டு போகலாம், எவ்வளோ காசு வேணால் கட்டலாம், மற்ற எல்லாரும் சரி அதே டெக்னிக் நீங்களும் செய்யலாம். ஆனால் எனர்ஜி வந்து வேறங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட வர கஸ்டமராகவே இருக்கட்டும், நிறைய ஃபீட்பேக் பார்த்து தான் வருவீங்க. 90% நாளுக்கு நிறைய விஷயம் நடந்துட்டு 10% நாளுக்கு இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம நம்புவோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எனர்ஜின்றது வேறு. இப்போ ஸ்கூலில் எல்லா பிள்ளையும் வந்து ஒரே ஸ்கூலில் தான், ஒரே டர்ஜா திங்காத்தானில் தான் வந்து ஒரு பாடத்தை படிக்குது, ஒரே டீச்சர்கிட்ட தான் படித்தாலும் மார்க்ஸ் வேறையாக இருக்குல்ல. சில பிள்ளை A எடுக்கும், சில பிள்ளை B எடுக்கும், சில பிள்ளை E எடுக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கே நம்மளோட 7 சக்கரா, எனர்ஜி, ஜாதகம், கர்மங்கள், நிறையா விஷயம் வந்து அதில் கலந்துருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்றா நம்ம யோசித்து ஒன்று வேதனை அடைகிறத விட ஒய் நாட் நம்ம செல்ஃப் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக பாசிட்டிவாக வச்சுக்கலாம். அதை விட முக்கியமாக நான் ஒன்று சொல்லணும், நீங்கள் மேனிஃபெஸ்ட் கற்று ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த பீரியடில் டோன்ட் திங்க் நீங்கள் ஒரு பெரிய குருக்கிட்ட போய் காசு கட்டுனா வந்து உடனே நடந்துடணும் இல்லை. ரொம்ப பேருக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்கிறேன், நீங்கள் வேற ஒரு பர்சனாக மாறுறீங்க. இல்லையே நான் வந்து அவரை தானே அட்ராக்ட் பண்ண போகிறேன்னு நீங்கள் சொன்னாலுமே, அவரை அட்ராக்ட் பண்ணுற காரணம் உங்கள் கூட வந்து சேர்ந்து வாழ, உங்கள் கூட சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களை ஃப்ரம் த பர்சன் யூ வாஸ் அன்டில் எஸ்டர்டே உங்களை மாற்றிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் செல்ஃப் நீங்கள் ரொம்ப கேர் பண்ணணும், லவ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப வந்து அடுத்தவங்க மேலே தான் பழி சுமத்துவீங்களா, உங்கள் தப்பை உணரவே மாட்டீங்களா, ஈகோஸ்டிக்காக இருப்பீங்களா, அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். The more you change, the more you're willing to forgive yourself and others, the more you try to be humble and polite. இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் பார்க்கும். நம்ம மனுஷனை ஏமாத்திடலாம், யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஏமாற்ற முடியாது. ஸோ அதை பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி விஷயம் தான் அது கொடுக்கும். நம்மளுக்கு 5 வகையான சென்சரிஸ் இருக்குல்ல. இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து டேஸ்ட்டு, சாப்பாடை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா அது வந்து உங்களோட மெமரியில் பதிவாயிருக்கு, இந்த சாப்பாடு எனக்கு தெரியும், இதுதான் நான் சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி உங்கள் டீப் இன்சைட் நீங்கள் நம்பணும், நான் எவ்வளோ லவ் கொடுக்கணும் அதே மாதிரி பல மடங்கு அவங்களும் என் மேலே கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பண்ணாமல் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு என்டையர் 24 ஹவர்ஸில் மிச்சம் இருக்கிற டைம் எல்லாம் நீங்கள் வந்து குழம்பிக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு ஒரு ஹாப்பி இமோஷனலே இல்லாமல் ஒரு கிராட்டிடியூடே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் பண்ணாது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கஷ்டம்லாம் யார்கிட்ட வேணால் கோச்சிங் போகலாம். ஆனால் டீப் இன்சைட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்குள்ளே ஹாப்பியாக இல்லாமல் ஹீல் ஆகாமல் சும்மா கடமை நான் வேலைக்கு போகணும், கடமை நான் வீட்டில் பிள்ளைங்களை சமைக்கணும், கடமைங்க நான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா டோன்ட் திங்க் another person will come into your life to make your life colorful. They all part of our life. மெச்சூர்டாக இருக்க எல்லாருக்குமே இது தெரியும். எல்லாருமே நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒரு லைஃப் தான். நம்ம தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் நடந்தோம். ஸோ வாட் எவர் நம்ம தப்பு பண்ணுறோமோ அதை நம்ம வெளியே சொல்லிக்கணும்னு அவசியம். ஆனால் அதை நம்மளே சரி பண்ணிக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இறைவன்கிட்ட மேனிஃபெஸ்டேஷனை ஹம்பலாக ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டெக்னிக் செஞ்சாலும் அதை ஃபீல் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப பேர் நினச்சிக்கிறாங்க, நான் ஒரு வீடியோ பார்த்து நான் செஞ்சுட்டு நடக்க மாட்டேது. ஏன்னா நீங்கள் உங்கள் செல்ஃபில் நீங்கள் வந்துட்டு ஒரு பர்பஸ் இல்லாமல் இருக்கீங்க. அவங்க விட்டுட்டு போனவங்க வந்தால் தான் என் லைஃப் சந்தோஷமாக மாறும், வேல்யூ மாறும்னா நோ. கடவுள் நம்மளை படைச்ச கடவுளே ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிடுவார். ஏன்னா இவ்வளோ நான் கொடுத்துருக்கேன், நான் கை கால் ஆரோக்கியமாக கொடுத்துருக்கேன், திங்கிங் ஸ்கில் கொடுத்துருக்கேன், படிக்கிற ஸ்கில் கொடுத்துருக்கேன், அழகு கொடுத்துருக்கேன், அப்பா அம்மா கொடுத்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், வேலை கொடுத்துருக்கேன், என்னென்னமோ நல்ல ஷூ கொடுத்துருக்கேன், நல்ல ஹேண்ட்பேக் கொடுத்துருக்கேன், நல்ல லிப்ஸ்டிக் கொடுத்துருக்கேன், நல்ல வேலை கொடுத்துருக்கேன், என்னென்னமோ கொடுத்துருக்கேன். அதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கலையே. இப்போ கடவுள் நம்ம எதிர்பார்மே நிறைய நல்லது கொடுத்துருக்காரு. அதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் நம்ம ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டே இருந்திருப்போமா? சொல்லியிருப்போம், ஆனால் ரொம்ப சொல்லியிருப்போமான்னு தெரியல. ஆனால் நம்ம ஆசைப்பட்டு ஒரு கோல்னு ஒன்று டார்கெட் பண்ணுறோம்னா அதை அச்சீவ் பண்ணலாம் மட்டும் நம்ம அடுத்தவங்க சொல்கிறது, நம்மளை குறை சொல்லிக்கிறது, அழுதுக்கிறது, கையை வட்டிக்கிறது, மருந்து குடிக்கிறது, மற்றவங்க ஏசுறது, சண்டை போடுறது, அந்த கோவத்தை தூக்கி எல்லாத்தையுமே திணிக்கிறது, இறைவனை குறை சொல்றது, இந்த மாதிரி பண்ணோம்னா தப்பு யார் மேலே இருக்கு? ஸோ ஹம்பலாக இருங்க. யார்கிட்ட கோச்சிங் போகிறோமோ ஓடியோ எங்கே கற்றுக்கிறோமோ இல்லையோ நமக்காக நடக்கிறது நமக்குன்னு உள்ளது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து செய்கிறோம். ஒட்டாத விஷயத்தை நினைக்கிறீங்க அப்படின்ட்டுனா
ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேனிஃபெஸ்டேஷனில் முக்கியமான விஷயமே உங்கள் பாஸ் செல்ஃபை லெட் கோ பண்ணுறது. ஸோ பாஸ் செல்ஃப் நீங்கள் ஹாப்பியாக இல்லை, ரொம்ப வந்து உங்கள் தப்பை உணராமல் மற்றவங்க தான் குறை சொல்லுவீங்க, எதையுமே கிராட்டிடியூட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னா உங்கள் செல்ஃபை வந்து புது விஷயத்தை கற்றுக்க, உங்கள் செல்ஃபை வந்து நீங்கள் இன்னும் பெட்டராக பார்த்துக்க ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஹாப்பி ட்ரைங். தேங்க்யூ.